இந்தியாவின் இராணுவ பலத்தை அதிகரிப்பது மட்டுமின்றி எதிரி நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவும் மாறும் புதிய ஏவுகணை மூலம் இந்திய பாதுகாப்புத்துறை குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியுள்ளது. இந்த புதிய ஏவுகணைக்கு டாடா என்று பெயரிடப்பட்டுள்ளது. மேலும் இது பற்றி கேள்விப்பட்டு அனைத்து நாடுகளும் தூக்கத்தை இழந்துள்ளன. இந்த அக்னிஜெட் எப்படி எதிரி நாடுகளை கடுமையாக தாக்க முடியும் என்பதையும் அது ஏன் ரஷ்யாவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறியது என்பதையும் இன்று இந்த வீடியோவில் பேசுவோம். டாடா ஏவுகணை வடிவமைப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஏவுகணை அதிவேகம் மற்றும் அதன் இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. அதன் வரம்பும் சிறந்தது. இதனால் அது எதிரியின் ஆழமான நிலப்பரப்பை தாக்க முடியும். எதிரிகளின் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை ஊடுருவும் திறன் கொண்ட இதை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். அதன் வேகம் மற்றும் துல்லியம் இதை ஒரு அற்புதமான தொழில்நுட்பமாக ஆக்குகிறது. இது இந்தியாவின் இராணுவ வலிமையை மேலும் பலப்படுத்தும். இந்த ஏவுகணையின் தந்தை இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO ஆகும். பல வருட கடின உழைப்பு மற்றும் ஆராய்ச்சிக்குப் பிறகு DRDO இந்த ஏவுகணையை உருவாக்கியுள்ளது. இது சூப்பர் ஏவுகணை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளது, ஏனெனில் அதன் திறன்கள் மற்றும் தொழில்நுட்ப பண்புகள் மற்ற ஏவுகணைகளிலிருந்து மிகவும் வேறுபடுகின்றன. இந்த குணாதிசயங்களுடன் இந்த ஏவுகணை எதிரி பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு கடுமையான சவாலாக மாறும் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் இந்த ஏவுகணை நமது வெளியுறவு கொள்கையிலும் ஒரு முக்கிய அம்சமாகும். எந்த ஒரு இராணுவ சவாலையும் வலிமையுடன் எதிர்கொள்ளும் திறன் இந்தியாவுக்கு இப்போது உள்ளது என்பதை இது தெளிவுபடுத்துகிறது. இந்தியாவும் இந்த ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்து அதன் துல்லியம் மற்றும் வெடிக்கும் திறனை நிரூபித்துள்ளது. இது வெறும் ஏவுகணை மட்டுமல்ல, இந்தியாவின் மூலோபாய பார்வை மற்றும் சக்தியின் அடையாளமாகும். இப்போது அதன் சிறப்பு அம்சங்களில் கவனம் செலுத்துவோம். டாடா ஏவுகணையின் மிகப்பெரிய அம்சம் அதன் வேகம். இது ஒலியின் வேகத்தை விட வேகமானது. இது எதிரிகளை திடுக்கிட அனுமதிக்கிறது. இதனால்தான் இந்த ஏவுகணை எதிரிகளை நோக்கி வரும்போது அதற்கு எதிர்வினையாற்ற மிக குறைந்த நேரமே கிடைக்கிறது. இதன் பொருள் நாடுகள் தங்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை முழுமையாக புதுப்பிக்க முடியும். இருப்பினும் அதன் வளர்ச்சி மற்றும் சோதனை பணிகள் மிகவும் இரகசியமான முறையில் மேற்கொள்ளப்பட்டன. பாரதத்தின் விஞ்ஞானிகள் இந்த திட்டத்தில் தொடர்ந்து பணியாற்றி வந்தார்கள். இப்போது இது மனித குலத்தின் முன் வந்திருப்பதால் ஒவ்வொருவருக்கும் இதன் செயல்திறன் மீது நம்பிக்கை இருக்கிறது. பெரும்பாலான இராணுவ ஆய்வாளர்கள் இதை ஒரு விளையாட்டு மாற்றியாக கருதுகின்றனர். இது உலகளாவிய இராணுவ சமநிலையில் மாற்றத்திற்கு வழிவகுக்கும். இப்போது அதன் வெடிப்பு திறனை பற்றி பேசலாம். டாடா ஏவுகணையில் அதிநவீன வெடிபொருள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் தரையில் மட்டுமின்றி கடலிலும் எதிரிகளின் இலக்குகளை குறிவைக்க முடியும். ஒரு ஏவுகணை தாக்குதல் ஒரு செயல்பாட்டு தளம் அல்லது ஒரு முக்கியமான இராணுவ தளத்தை தாக்கும்போது அதன் தாக்கம் எவ்வளவு பேரழிவை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் கற்பனை செய்யலாம். இதனால்தான் எதிரியின் பார்வையில் அது ஒரு பயங்கரமான இருப்பாக முன்னிறுத்தப்படுகிறது. இந்தியா தனது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த ஏவுகணையை உருவாக்கியுள்ளது. இந்த ஏவுகணை மூலம் இந்தியா தனது நட்பு நாடுகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க முடியும். இது எங்கள் மூலோபாய இராஜதந்திரத்தின் ஒரு பகுதியாகும். இதில் எங்கள் நண்பர்களை பாதுகாக்க நாங்கள் எப்போதும் தயாராக இருப்போம் என்ற செய்தியை அனைவருக்கும் வழங்க விரும்புகிறோம். பயங்கரவாதம் மற்றும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் விரிவான பாதுகாப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்கு வகிக்க முடியும். ஈடு இணையற்ற தொழில்நுட்பமும் இதில் ஒரு முக்கிய அம்சம். இது அதிநவீன சென்சார்கள் மற்றும் அதிநவீன வழி செலுத்தல் அமைப்புகளை பயன்படுத்துகிறது. அதன் உதவியுடன் முன்பை விட அதிக துல்லியத்துடன் அதன் இலக்கை அடையாளம் கண்டு கண்காணிக்க முடியும். ஒழுக்கம் மற்றும் சவாலான சூழ்நிலைகளில் கூட அதன் இலக்கை அடையும் திறன் அதற்கு உள்ளது. இந்த ஏவுகணை ஏன் ரஷ்யாவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை பற்றி பேசலாம். ரஷ்யா தனது மூலோபாய அரங்கில் அதிநவீன ஏவுகணை அமைப்புகளை உருவாக்கிய ஒரு நாடு. ஆனால் இந்தியாவின் இந்த புதிய வளர்ச்சி அவர்களை சிந்திக்க வைத்துள்ளது. இந்தியா தங்கள் ஆயுதப் படைகளுக்கு
பெரும் அதிருப்தியை காட்டும் ஒரு பணியை உருவாக்கியுள்ளது. இந்தியா இப்போது தனது பாதுகாப்பு படைகளை பொறுத்தவரை மிகவும் வலிமையானதாக மாறிவிட்டது என்று ரஷ்யாவை உணர வைக்கிறது. மேலும் பல நாடுகளும் இந்த ஏவுகணையின் வளர்ச்சியை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கின்றன. அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட இதை கண்காணித்து வருகின்றன. தொழில்நுட்பத்தில் இந்த இந்திய ஏவுகணை எவ்வளவு முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை அனைவரும் அறிய விரும்புகிறார்கள். இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகின் பிற நாடுகளுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஏவுகணைக்கு சாமானிய மக்களிடமிருந்தும் சமூகத்தில் நிறைய எதிர்வினைகள் உள்ளன. இது இந்தியாவின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்றும் எதிரிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறும் என்றும் பலர் நம்புகிறார்கள். இந்திய விஞ்ஞானிகளின் சாதனைகள் குறித்து மக்கள் பெருமிதம் கொள்கிறார்கள். மேலும் இது நாட்டின் சிறந்த தொழில்நுட்பமாக பார்க்கிறார்கள். இந்த தலைப்பில் விவாதம் சமூக ஊடகங்களிலும் தீவிரமடைந்துள்ளது. அங்கு மக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் மற்றும் ஏவுகணை குறித்த தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே டாடா ஏவுகணை பற்றிய பேச்சு எழும்போதெல்லாம் அது தொழில்நுட்ப ரீதியாக அதிநவீனமானது மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய சக்தியும் கூட என்பது தெளிவாகும். நாட்டின் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இத்தகைய தனித்துவமான கருவிகளை உருவாக்கி வருகின்றன என்பதில் நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ள வேண்டும். அது மட்டுமின்றி இந்த ஏவுகணை மூலம் இந்தியா தொடர்ந்து தனது நிலையை பலப்படுத்தி வருகிறது. இது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தெற்காசிய பிராந்தியத்திற்கும் ஒரு முக்கிய சமநிலையை உருவாக்க முடியும். நாம் அதை சரியாக நிர்வகித்தால் அது பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மையின் அடையாளமாக மாறும். இந்திய பாதுகாப்புத்துறை எவ்வளவு வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். இறுதியாக டாடா ஏவுகணை இந்திய பாதுகாப்பில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று சொன்னால் தவறாகாது. அதன் வேகம், துல்லியம் மற்றும் அழிக்கும் திறன் ஆகியவை இதை உலகின் அதிநவீன ஏவுகணைகளில் ஒன்றாக ஆக்கியுள்ளன. இதன் மூலம் இந்தியா இப்போது தொழில்நுட்ப ரீதியாக ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட நாடாக உருவெடுத்துள்ளது. வரும் காலங்களில் அதன் மேலும் பல சோதனைகளை நாம் காணலாம். இது இன்னும் வலுவாக இருக்கும். இந்த வீடியோவில் அவ்வளவுதான். எங்கள் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து உங்கள் கருத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஏவுகணையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்துகளில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி.